வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அவரைக்காயோடைய மருத்துவன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரைக்காய் அரிய வகை மருத்துவ குணங்களை கொண்டிருக்கு. அவரைக்காயில் பிஞ்சிக்காயே அதிக அளவில் உணவாக சேர்க்கப்படுகிறது. நல்ல சுவையை கொண்டது அவரைக்காய். எளிதில் உங்களுக்கு ஜீரணமாகக்கூடிய தன்மை இந்த அவரைக்காய் கொண்டிருக்கிறதால இதனுடைய சத்துக்கள் விரைவில் உங்களுடைய உடலுக்கு சேரும். இதன் மூலமாக நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக இந்த அவரைக்காயில் சுண்ணாம்பு சத்து, விட்டமின்கள் இருக்கிறதால இளைத்த உடம்புக்காரர்கள்லாம் அவரைக்காயை எடுத்துக்கொள்ளும் போது ரொம்பவே குவிக்காக உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதிகரிச்சுக்கலாம். உடல் அவங்களுக்கு தேர ஆரம்பிக்கும். ஸோ இது மட்டும் கிடையாதுங்க மக்களே, உடலுக்கு வலிமை தரதுல தொடங்கி இன்னும் பல நன்மைகளை இந்த அவரைக்காய் உங்களுக்கு செய்யுது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உடலுக்கு வலிமை அளிக்கிறது அவரைக்காய். அவரை பிஞ்சுகளை எடுத்து நறுக்கி அது கூட சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு சேர்த்து வதக்கி உணவுல சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் வலுப்பெறும். நோய்க்கு மருந்து உண்ணக்கூடிய காலங்களிலும் விரதம் இருக்கக்கூடிய காலங்களிலும் அவரைக்காயை அதிகம் சேர்த்து கொள்ளலாம். இது உடலுக்கு வலுவை கொடுக்கிறதோட விரத மன அமைதியை பெருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். சிந்தனையை தெளிவுபடுத்தும். பித்தத்தினால உண்டாகக்கூடிய கண் சூடு, கண் பார்வை மங்கல் போன்ற கண் சம்பந்தமான பாதிப்புகளையும் அவரைக்காய் உங்களுக்கு குணப்படுத்தக்கூடியதாக ஒரு மருந்தாக விளங்குகிறது. அவரை பிஞ்சினை நீங்க வாரம் இருமுறை சமைத்து உண்டு வந்தீங்க அப்படின்னா பித்தம் குறைந்து கண் நரம்புகள் உங்களுக்கு குளிர்ச்சி அடைந்து மங்கிய பார்வை எல்லாம் தெளிவடைய ஆரம்பிக்கும். அவரைக்காயை அதிகம் உண்டு வரும்போது வெள்ளெழுத்து குறைபாடுகள்லாம் உங்களுக்கு நீங்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய உடம்பை நீங்க ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு அவரைக்காய் எடுத்துக்கலாம். ரத்தத்தை சுத்தமாக்கும் அவரைக்காய். அவரை பிஞ்சில பார்த்தீங்கன்னா துவர்ப்பு சுவை இருக்கிறதால இது ரத்தத்தை உங்களுக்கு சுத்தப்படுத்தும். ரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய கொழுப்பையும் குறைக்கும். ரத்த அழுத்தம், அதாவது பிபின்னு சொல்லக்கூடிய அந்த பிளட் பிரஷர், அப்புறம் இதய நோய் இருக்கிறவங்கலாம் அவரைக்காயை அதிகமாக சேர்த்துக்கொள்வது நல்லது. உங்களுக்கு இருக்கக்கூடிய அதீத சிந்தனை, கோபம், எரிச்சல் இவற்றை போக்குறதுக்கு உங்களுடைய உடலுக்கும் மனதிற்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இல்லாமல் ரிலீஃபாக உங்களை வச்சுக்கிறதுக்கு அவரைக்காயை நீங்கள் எடுத்துக்கலாம். நீரிழிவை குணமாக்கும் அவரைக்காய். சர்க்கரை நோய் இருக்கிறவங்கலாம் அவரைக்காயை அதிகமாக தங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா நீரிழிவு நோயால் உண்டாகக்கூடிய மயக்கம், தலை சுற்றல், கை கால் மறுத்து போதல் இது எல்லாமே கட்டுப்படும். அதாவது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மலச்சிக்கலை போக்குறதுக்கும் வயிற்று பொறுமலை நீக்கிறதுக்கும் இந்த அவரைக்காயை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. சுகர் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக இதை எடுத்துக்கொள்ளும் போது பிளட்ல உங்களுடைய சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் அந்த ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். சிறுநீரை பெருக்கி சளி இருமலை உங்களுக்கு குணப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இந்த அவரைக்காய்க்கு இருக்கு. சரும நோய்களை குணமாக்கும் அவரைக்காய். முதுமையில் உண்டாகக்கூடிய நோயினுடைய தன்மையை இந்த அவரைக்காயும் அவரை பிஞ்சும் உங்களுக்கு மாற்றும். தசை நார்களை வலுப்படுத்துறதுக்கு அவரைக்காயை நீங்கள் எடுத்துக்கலாம். உடலுக்கு பார்த்தீங்கன்னா இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து சருமத்தில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளை இந்த அவரைக்காய் உங்களுக்கு குறைக்கும். இரவு உணவில் அவரைக்காயை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சுகமான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். முற்றிய அவரைக்காயை நீங்கள் உணவாக சாப்பிட்றதை தவிர்த்துக்கோங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சாக இருக்கக்கூடிய அவரைக்காயை எடுத்து சாப்பிடுங்க. அல்லது நடுத்தர ரீதியில் இருக்கக்கூடிய அவரைக்காயை நீங்கள் சாப்பிடும்போது இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக சரும நோய்களை குணப்படுத்தி எந்த விதமான பிம்பிள்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவரைக்காயை நீங்கள் சாப்பிடுங்க. மன அழுத்தம், இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷனை ரிலீஃப் பண்ணுறதுக்கு அவரைக்காய் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் இந்த அவரைக்காயில் பார்த்தீங்கன்னா எல் டோப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ அமிலம் இருக்குது. ஸோ இந்த அமினோ அமிலம் தனிச்சுவையை இந்த அவரைக்காய் கொடுக்குது. இது அட்டகாசமான சுவை. நமக்கு இந்த சுவை டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அது நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் டென்ஷன், அந்த மன அழுத்தத்தெல்லாம் போக்கி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்கள் அவரைக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். பசியை போக்கும் அவரைக்காய். அவரைக்காயில் கலோரிகளை இருக்கக்கூடிய சக்தி எல்லாம் அதிகமாக இருக்குது. மேலும் அதில் இருக்கக்கூடிய புரதச்சத்தும் அது கூட சேரதால இந்த உணவை நீங்கள் இந்த அவரைக்காயை சாப்பிடும்போது நம்மளுடைய வயிறு நிறைந்த ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். இதனால பசியின்மையினால் நமக்கு இருக்காது. நம்மளுடைய பசியை போக்குறதுக்கு வேணால் கண்டிப்பாக அவரைக்காய் உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்குவதற்கு அவரைக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். அவரைக்காயில் குறிப்பாக சொல்ல முடியும்னா விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது. ஸோ இதனால் புற்றுநோய் உள்ளிட்ட நோய்கள் நம்ம அண்டாது. வேறு சில உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய்களையும் நீங்கள் இம்யூன் பவரை அதிகப்படுத்திக்கிறதால குணப்படுத்திக்கலாம். அதே போல் இம்யூன் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சாத்தியமாகணும்னா அவரைக்காயை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. பிஞ்சு அவரைக்காயை நீங்கள் சாப்பிட்றது அல்லது நடுத்தர ரீதியாக இருக்கக்கூடிய அவரைக்காயை சாப்பிட்றது நல்லது. முற்றிய அவரைக்காயை சாப்பிடாம நீங்கள் தவிர்க்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அவரைக்காயை உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.